இந்த டிஷ் பண்ணுறதுக்காக அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் வந்து ஒரு கிண்ணம் பாசிப்பருப்பை லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. இது செவக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் வறுபட்டால் போதும். நல்லா வாசம் வர வரைக்கும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு ஜவரிசி சேர்த்துட்டு குக்கர் மூடி ஹையில் வச்சுருங்க. சவுண்ட் வந்து சின்ன வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பூ போல் வெந்துருக்கும். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் வந்து நம்ம எந்த அளவு பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதில் 2 பங்கு வந்து மண்டை வெல்லத்தை நல்லா தட்டி சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு டம்ளர் தேங்காய் பால், இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்க்குறப்ப. ஒரு கையில் தேங்காய் பூ, இது அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுருங்க. இன்னொரு அடுப்பில் வந்து தாளிப்பு பேனில் 3 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவு முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு பொன்னிறமாக செவந்த உடனே இந்த பாசிப்பருப்போடு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மணக்க அருமையான பாசிப்பருப்பு பாயசம் சூப்பராக தயாரிடும். குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப ஆரோக்கியமானது, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹோம் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கமும் உங்கள் வீட்டிலும் கபகமும் கட்டும். வாழ்க வளமுடன்.